ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ ஃபார் ஸோ குட். ஏன்னா நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஐம் சாரி, என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி அதர் ரீசன்ஸ்னால வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. பட் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ், நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் இருந்திருக்குது. நம்ம எப்பெல்லாம் பேரிஷ்னு சொல்கிறோமோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பேரிஷாக தான் பிஹேவ் ஆகிருக்குது. நம்ம எப்பெல்லாம் புல்லிஷ்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து பயஸ் தான் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து so far so good. நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து ஐம் ரியலி ஹாப்பி வித் தி அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன எடுத்து நம்ம எதை பேஸ் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அது கரெக்டாக இருக்கிறதுனால வந்து ஐம் ரியலி ஹாப்பி டு டூ மோர் ப்ரெடிக்ஷன்ஸ். பட் அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி 15 சரி, நிஃப்டி ஃபினான்ஸும் சரி, ஒரு நல்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்துருக்குது. நம்ம டீட்டெயில்டாக போகணும்னா 15 மினிட்ஸ் கேண்டில் போய்க்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் அப்படியே சைட் வைஸ்லேயே தான் போயிருக்குது மார்க்கெட்டு. பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து எனக்கு செல்லர்ஸ் பக்கம் இன்னும் திரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு செல்லர்ஸ் அதை கீழே எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து நமக்கு செல்லர்ஸ் ஒரு ரியல் டாமினேஷனே இல்லை மார்க்கெட்டில். இன் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செல்லர்ஸோட ரியல் டாமினேஷன் இல்லை. பயஸ் தான் எனக்கு இன்னும் மார்க்கெட்டில் அதிக அளவு டாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால வந்து என்னோட மண்டே ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் செல்லர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து டாமினேஷன் இருக்கும் மார்க்கெட்ல மண்டே அன்னைக்கு கண்டிப்பா டெஃபினட்டா இல்லாம இருக்காது. பட் அதையும் தாண்டி வந்து பயர்ஸோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராப்ளி நீ ஒரு ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 10 o'clock இல்லை 10:15 வந்து நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி எந்த சைட் போகுது, மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பையிங் சைட்ல, அதாவது நீங்க ஒரு கால் ஆப்ஷன்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த 40 50 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். நீங்க 10 மணிக்கு என்ட்ரி எடுத்தீங்க, 10 10:15 என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறதுல இருந்து கண்டிப்பா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் அவன் டெஃபினட்டா வந்து மேல கொடுப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ். நம்ம இது ரெண்டு தான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி காப்பர் செக்மெண்ட். ஸோ காப்பர் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்குது பேஸ் மெட்டல்ஸுக்கு. பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் காப்பர், அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து மார்க்கெட் ரொம்ப டவுனாக தான் இருக்கிறான். ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் வந்து அப்படியே ரொம்ப கீழே தான் வந்திருக்கிறான். பட் என்ன ஒரு குட் திங்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து அதை அப்படியே வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிங்க்குக்கு பாருங்க, இந்தியன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் கொஞ்சம் கூட பயர்ஸே இல்லாமல் மார்க்கெட் அப்படியே முழுசாக அப்படியே செல்லர்ஸ் பக்கமே போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து பயர்ஸ் வந்து மேலே மார்க்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிங்க், அலுமினியம் அண்ட் ஈவன் ஃபார் காப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டவுனு மார்க்கெட். இதெல்லாம் பாருங்க 515 செக்மெண்ட் பாருங்க, $4 கிட்ட அவன் மார்க்கெட் கீழே போயிருக்கான். பட் வித்தின் அனதர் 2-3 hours பார்த்தீங்கன்னா அப்படியே அதை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க பயர்ஸ். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பயர்ஸ் வந்து மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால வந்து மண்டே மார்க்கெட் வந்து பேஸ் மெட்டல்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ணுற எனர்ஜி செக்மெண்ட்ல இருக்க நேச்சுரல் கேஸ்க்கும் அதே தான் பாருங்க. மார்க்கெட் என்னதான் கீழே இறங்கியிருந்தாலும் ஸோ டேலேருந்து பாருங்க மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் சைட் வைஸ்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இறக்கியிருக்கான், நல்லாவே மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்கான் அவன். பட் அந்த கீழே இறக்குன வேகத்தை விட மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்து மேலையும் கீழேயும் போயிருக்குது. பட் நெவர்த்லெஸ் வந்து மார்க்கெட் நாளைக்கு கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ற காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் இது எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் வந்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு பையிங் சைடு தான் இருக்க போகுது. ஸோ அகெயின் நம்ம எப்படி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு சொன்னோமோ ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. மேபி 10 o'clock இல்லை ஒரு 10:30 கூட நீங்க வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி போகுது, மார்க்கெட் எப்படி மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து
கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கலாம் நீங்க பையிங் சைட்ல எடுத்தீங்கன்னா. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி வந்து அலுமினியம் அண்ட் ஜிங்க்குக்கு வந்து 60 பைசைலேருந்து 1 ரூபி டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க பார்க்கலாம். காப்பருக்கு வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ்க்கு நான் எப்பவும் சொல்ற மாதிரி 2லேருந்து 3 ருபீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட மண்டே மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன் இது. இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு மண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் அட் த சேம் டைம் டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எஸ், தேர் ஹார் சம் ரீசன்ஸ் நான் போட முடியாததுக்கு ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பட் இட்ஸ் ஓகே. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு மண்டே மார்க்கெட்டுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம மண்டே அன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ இல்லாமல் மற்ற வீடியோஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஷேர் மார்க்கெட்ல பிகினர்ஸ் ஆவோ இல்லை வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ், as usual, thanks for watching my videos and supporting me, friends.